ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறாளா? நீ உங்களுக்கு விருப்பமான உங்களோட மனசை குளிர வைக்கும் வார்த்தைகளை தான் எல்லாருமே பேசணும்னு எதிர்பார்க்கிறவங்களா? அடுத்தவரின் விரும்பத்தகாத பேச்சுக்கு செயலுக்கு உடனே சூடாகி எதிர்வினையாற்றுபவரா? நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணுதான், இந்த உலகத்துல சொர்க்கம். சொர்க்கத்துல பண்புகள் ஒண்ணுதான், இல்லா கீலன் சலாமன் சலாமா. அவங்கக்கிட்ட சாந்தி சாந்தி சாந்தின்னு தான் சொல்லப்படும். ஸோ சொர்க்கத்துல ஒரு பண்பு தான் அமைதி, சாந்தி, பாசிட்டிவிட்டின்றது. ஸோ இந்த உலகத்துல 2 வகையான மனிதர்களுமே இருப்பாங்க. எல்லா மனிதர்களும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் பாசிட்டிவா இருக்கே மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மலக்க மாதிரி இல்லை. எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கும். எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்ட காலத்துல, இந்த சோதனை காலத்துல. எல்லாரும் 1000 பிரச்சனைகளோட, 1000 சிந்தனைகள்ல, 1000 ஸ்ட்ரெஸ்ல, 1000 ஃப்ரஸ்ட்ரேஷன், 1000 எரிச்சலான விஷயங்களை ஒவ்வொரு நாளுமே விரும்பத்தகாத, தண்ட மனசை ஏற்றுக்கொள்ளாத, தண்ட மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை ஒவ்வொரு நாளுமே எதிர்கொண்டு தான் எல்லாருமே இந்த உலகத்துல வாழ்றாங்க. ஸோ இந்த உலகத்துல இருக்கிறவங்களும் எவ்வளோ பாசிட்டிவா அவங்கள வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் எல்லாருக்குமே எல்லா கட்டத்திலும் பாசிட்டிவாக இருக்க இயலாது. இதுதான் உண்மையான விஷயம். ஸோ அல்லாஹ் தஆலா சொல்றான், வஜஅல்னா பஅதகும் லிபஅதின் ஃபித்னதன் அத்தஸ்பிரூன். உங்கள சிலரை நாங்க சோதனையாக ஆக்கியிருக்கிறோம், ஃபித்னாவாக ஆக்கிக்கிறோம். அத்தஸ்பிரூன், நீங்க பொறுமையாக இருக்க மாட்டீங்களான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்குறான். ஸோ இந்த பொறுமைன்றது, பொறுத்து கொள்றன்றது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்க சொர்க்கமாக பார்க்கக்கூடாது. எப்பயுமே நாங்க ப்ரிப்பேரா போகணும். ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம்னா கூட இதுக்குள்ளுக்கு ஒரு கெட்ட விஷயமா நடக்கலாம். நாங்க விரும்பத்தகாத முறையில தான் இந்த உலகம் இருக்கும். துனியா சிஜ்னுல் மூமின், மூமினுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை. ஸோ இந்த சிறையான ஒரு சிறைச்சாலையில் எங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் இருக்குமா? இருக்காதுல்ல. ஸோ ஒரு மூமின் இதெல்லாத்தையும் பார்க்கக்குள்ள எனக்கு இந்த உலகத்துல நான் சொர்க்கத்தை அனுபவிக்க வேணும்னு சொல்லி ஒரு மூமின் ஒரு நாளுமே நினைக்க மாட்டான். ஸோ இந்த உலகம் எப்பொழுதுமே எங்களுக்கு பூங்கொத்துக்களை பரிசளிக்கும்னு மட்டும் எங்களுக்கு எதிர்பார்க்க இயலாது. இந்த உலகம் அதற்கு மாற்றமான விஷயங்களையும் தினமும் எங்களுக்கு பரிசளித்து கொண்டிருக்கும். அதுக்கு இடையில இறைவன் தார சின்ன சின்ன சர்ப்ரைசஸ், சின்ன சின்ன சந்தோஷங்களை பொருந்தி கொண்டு, அந்த சந்தோஷங்களை அனுபவிச்சு கொண்டு, இறைவன் சோதனைய டெய்லி எங்களுக்கு தர அந்த டாஸ்க்கை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாழ்கிறோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் தஆலா அதுக்கு பிரதி உபகாரமாக, இந்த பொறுமைக்கு பிரதி உபகாரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தர போதுமானவன்.